நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. சிம்மம், மகம், அதை பற்றி பார்க்கும்பொழுது நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். அதாவது ஜென்ம ராசிக்குள் ராசிநாதன் சூரியன், ஞான மோட்ச காரகன் கேது சஞ்சரிக்கிறதுனால மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடக்கிறது வேறாகவும் இருக்கும். குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் போகும். என்றாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பார். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். சிலர் புதிய வாகனம்லாம் வாங்குவாங்க. தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இல்லாட்டி தேவையற்ற சச்சரவுகள் உண்டாகும். வரவு செலவில் கவனமாக இருக்கிறதுனால இழப்பை தவிர்க்க முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு இருக்கும் பணியாளர்கள் இந்த மாதம் முழுவதும் கவனமாக செயல்பட வேணும். சப்தமஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் இணக்கலாம் ஏற்படும். பிள்ளைகளின் நலனில அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாக போகுதுங்க. பரிகாரம் பிள்ளையாரை வழிபட்டிங்கன்னா நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். நினைக்கிறது நடக்கும். அடுத்தது பூரம். எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க போகிறாரு. பணவரவை அதிகரிப்பார். நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை பார்த்திங்கன்னா 3, 5, 7ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமுடன் செயல்படும் நிலை ஏற்படும். உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இளம் வயதினருக்கு காதல் உண்டாகும். சிலருக்கு அது திருமணத்திலும் சென்று முடியும். நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். கூட்டு தொழில் லாபம் தரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். என்றாலும் மாதம் முழுவதும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. விவசாயிகள் விளைச்சலில் அக்கறை கொள்வதும், தொழிலாளர்கள் தம்முடன் பணியாற்றுபவர்களை அனுசரித்து போகிறதும் அவசியம். பரிகாரம் மகாலட்சுமி வழிபட்டிங்கன்னா மனக்கவலை தீரும். பணவரவு உண்டாகும். உத்தரம் 1ஆம் பாதம். எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க. ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும். சிலருக்கு தேவையற்ற டென்ஷன், படபடப்பு ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உங்களை ஓய்வெடுக்க வைக்கும். அதாவது ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேதுவும் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். செயல்களில் தடுமாற்றத்தை உண்டாக்குவார். என்றாலும் லாபகுருவால் எல்லாவற்றையும் சமாளித்திடும் ஆற்றல் உண்டாகும். அவருடைய பார்வைகள் உங்கள் முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்லும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்கும். நினைத்த செயல்களை நடத்தி வைக்கும். குலதெய்வ அருளும் பெரியவர்களின் ஆதரவும் இந்த மாதத்தில் கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும்.
குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாளாக ஏங்கியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வருமானத்தை வழங்குவார். மனதில் சந்தோஷத்தை உண்டாக்குவார். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கையும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்க வைப்பார். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளிநாட்டு முயற்சியெல்லாம் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டிங்கன்னா எண்ணி என்னால் நிறைவேறும்.